எந்த ஒரு சர்ச்சுக்குமே போக முடியல. எல்லா வழிபாட்டு தலங்களுமே மூடி இருந்தாங்க. எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து பிராட்வேல இங்கேருந்து போகிறதுக்கு எங்களுக்கு சர்ச்சுக்கு போக முடியல. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ஒரு தடவை இந்த பக்கமாக வண்டியில் வரப்போ இந்த பில்டிங்க்கு மேலே வந்து பிளெஸிங் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு லைட் ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு இந்த வில்லிவாக்கமில் எல்லாமே புதுசு, எந்த தெரு பேருமே தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் பிளாங்காக இருந்தப்போ இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னே எனக்கு தெரியாது. இந்த சர்ச்சில் யார் பாஸ்டரு, எத்தனை மணிக்கு சர்வீஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களால் கூட்டிக் கொண்டு வரப்பட்டீங்க. ஆனால் நான் அப்படி வரல. நான் வந்து இந்த லைட்டை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே எப்போ ஆராதனையே தெரியல. ஒரு நாள் திடீர்னு நாங்கள் ஈவினிங் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னோம், இங்கே வந்து நமக்கு பக்கமாக இருக்குது, அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை, நம்ம இங்கேயே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரதர் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு புது லைஃப்பை கொடுத்தது, ஒரு புது தெம்பை கொடுத்தது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து குடும்பமாக வந்து நாங்கள் இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டோம். ரெகுலராக நாங்கள் இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமா எங்கள் லைஃப்பில் வந்து நிறைய அற்புதங்கள் நடந்தது. எங்கள் வீட்லேயே நிறைய அற்புதங்கள் நடந்தது. இப்போ நம்ம ஸ்கிரிப்டில் நம்ம பார்த்த மாதிரி எங்களுடைய மிஸ்ஸஸ் வந்து நல்லா படிச்சுட்டு வந்து ஜாப் இல்லாமல் ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறமா பிரதர்கிட்ட நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் இங்கே ரெகுலராக வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வந்து ஜாப் கிடச்சி இப்போ நாங்கள் வந்து இங்கே வில்லிவாக்கத்தில் கிடையாது. இப்போ நாங்கள் வில்லிவாக்கத்துலேருந்து இந்த ஜாபின் நிமித்தமாக நாங்கள் வந்து தாம்பரம் தாண்டி கிட்டத்தட்ட பெருங்களத்தூர் கிட்டே நாங்கள் இருக்கோம். பட் ஆனால் அங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து எவ்ரி சண்டே நாங்கள் வந்து இங்கே தான் வந்துகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து தான் நாங்கள் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டோன்றதுனால நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வேறு எங்கேயும் போகிறதில்ல. வாரம் நாங்கள் இங்கே தான் வரோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு எனக்கு 2021 வந்துட்டு என்னுடைய நண்பர் வந்து நந்தகுமார் வந்து எனக்கு வந்து அறிமுகமானார். எங்கள் ஆஃபீஸுடைய பக்கத்து ஆஃபீஸில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நந்தகுமாரை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் நான் பண்ணிடுறேன். அவர் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதே சமயத்தில் அவர் வந்து பார்ட் டைமாக வந்துட்டு சினி ஃபீல்டில் இருந்தார். நிறைய சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா நடிச்சிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ஒரு அஜித்தோடைய ஃபிலிமில் கூட அவர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு வந்து பிரைட்டாக இருப்பார். பட் ஆனால் அவருடைய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டல்னஸ் தெரியும், ஒரு சோகமாக இருப்பார் அவர் வந்து பார்க்குறதுக்கே. ஆனால் அந்த பிகினிங்கில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அறிமுகமான டைமில் ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து புரிஞ்சு பேசிக்க முடியல. அவரும் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஆனால் என்னால் வந்து அவர் புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய மனசில் வந்து ஏதோ ஒரு துக்கம் வந்து அவர் வந்து இருக்குது. அவர் வந்து ரொம்ப வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களுக்கு அப்புறமா தான் அவர்கிட்ட வந்து நான் வந்து க்ளோஸாக பழக ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவர் வந்து நிறைய பேரால் வந்து அவர் வந்து ஏமாற்றப்பட்டிருந்தார். நிறைய பேர் வந்து அவரை வந்து குடும்ப உறவினர்களே அவரை வந்து ரொம்ப ஏமாற்றி இருந்தாங்க. நிறைய மனிதர்கள்கிட்ட வந்து அவர் வந்து ரொம்ப அவமானப்பட்டு ஏமாற்றப்பட்டிருந்தார். மனுஷங்க மட்டும்தான் ஏமாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் கூட அவரை ஏமாற்றிருச்சு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து ஏமாந்து போயிருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சரி இவரை இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நந்தகுமாரோடைய ஃபேமிலி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க வந்து இந்த பூஜை பலாஸ்காரம்லாம் செய்யக்கூடிய ஒரு ஹிந்து ஃபேமிலி. அவங்க வந்து எப்படின்னா எல்லாருமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க வீட்டில் என்ன பண்ணிங்கன்னா நீ வந்து யார்கிட்ட வேணால் பழகலாம், பட் ஆனால் இந்த கிறிஸ்தவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசி உன்னை வந்து அங்கேயே கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் நந்தகுமார்கிட்ட நான் இது பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து நடந்த பிரச்சனையினால அவர் வந்து கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு அடிக்கடி போக வேண்டியது இருந்தது. ஸோ எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா 2 times அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த கோர்ட்டுக்கு அடிக்கடி அவர் வந்து லீவ் போட்டுட்டு போகிறதுனால அவருடைய ஜாப் வந்து போயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஜாப் வந்து விட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் இன்னுமே மனம் உடஞ்சி போயிட்டார் அவர். ஸோ ஜாபும் இல்லாமல் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவமானப்பட்டு இருக்கும்போது இந்த மிஷினில் நிறைய ஏடிஎம்லேயும் நிறைய ரொம்பவே இதுவானதுக்கப்புறமா நான் வந்து இவர்கிட்ட நான் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் வந்து நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, இவன் வந்து நம்மளுடைய வீக்னஸை யூஸ் பண்ணிவிட்டு இவன் வந்து நம்மளை வந்து மதம் மாற்ற பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்மளை தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, போன வருஷம் இதே மாதிரி 2022 இங்கே ஒரு இந்த சுவிசேஷ கூட்டத்து இருந்துச்சு. நான் அவன்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் ஒன்று இருக்குது, நீ ஜஸ்ட்டு என் கூட வா,
நான் வந்து உன்னை கம்பலும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, நீ வந்து மன உடஞ்சி இருக்கிற, நீ இங்கே வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நாங்கள் போன வருஷம் இதே மாதிரி வந்து இந்த தூண் பக்கத்தில் தான் நாங்கள் இங்கே உட்காந்துருந்தோம். இங்கே வந்திருந்தப்போ அவர் வந்து இங்கே பிரதர்கிட்ட ப்ரே பண்ணார். இங்கே வந்து இதே மாதிரி ஃபைனலாக ப்ரே பண்ணாங்க. எல்லாமே ப்ரேயர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக பிளெஸ்ஸிங்ஸ் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணப்போ கேட்டேன், நேற்று வந்திருந்தில்ல, எப்படி இருந்தது உன்னுடைய ப்ரேயர்ஸு, எப்படி இருந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கப்புறமா அவர் சொன்னார், ஏதோ நீ இவ்வளோ நாள் பழகி இருக்கிற, ஏதோ நீ கூப்பிட்ட அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா நீ வந்து கோச்சிக்கக்கூடாது அப்படின்ற உன்னுடைய முகத்துக்காகவும் நீ உன்னுடைய வார்த்தைக்காகவும் தான் நான் வந்தேன். மற்றபடி எனக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு இன்வால்வ்மெண்ட் இல்லை. எனக்கு ஒன்றும் அந்த இடம் வந்து திருப்தியாக இல்லை. ஆனால் ஃபைனலாக வந்து அந்த பாஸ்டர் வந்து ப்ரே பண்ணார். அந்த டைம் வந்து நான் வந்து ஜெபம் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது, அதை வந்து எந்த ஒரு தெய்வம் வந்து எனக்கு இறங்கி வந்து பண்ணுதோ அந்த தெய்வத்தை என்னுடைய சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஜெபம் பண்ணி நான் வச்சுட்டு வந்துட்டேன். அவர் வந்து எப்போ எனக்கு உதவி செய்கிறாரோ அதுக்கப்புறமா நான் அந்த சர்ச்சுக்கு வரேன், அது வரைக்கும் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா நானும் சரின்னு கம்முன்னு விட்டுட்டேன். என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு, நான் இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி இமிடியேட்டாக ஒரு ஜாபும் ஒன்று கிடச்சிது. அது வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி தாண்டி ரொம்ப உள்ளே போகணும். அவர் வந்து டெய்லி ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டார். அதில் அவர் பிஸி ஆகிட்டார். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மேனேஜர்லேருந்து ஹெட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டார்ச்சர், மீட்டிங், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட ஃபோனில் மீட்டிங், ஒரே ப்ரெஷரு. அதுக்கப்புறமா இவரால் அந்த கோர்ட்டுக்கும் போக வேண்டியது இருந்தால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா திருப்பி அந்த ஜாபும் வந்து அவருக்கு நிரந்தரம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி அவர் வந்து ஒரு முடிவை எடுத்துட்டார், இனிமேல் நமக்கு வந்து இங்கே நமக்கு வாழவே கூடாது, இனிமேல் நம்ம வந்து வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா ஜாபை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அவருக்கு வந்து டிப்ரெஷன் ஆகிடுச்சு. யாரு கூடயும் உண்மையாக போய் பேசுகிறதுக்கு யாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எந்த ஒரு மனுஷங்களும் கிடையாது, குடும்ப உறவினர்களும் கூட அவரை வந்து யாருமே வந்து ரொம்ப வந்து இளக்காரமாக ரொம்ப ஏவலமாக பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் அவர் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா, திடீர்னு நான் ஃபோன் பண்ணப்போ திடீர்னு அவர் ஃபோனே எடுக்கல கொஞ்சம் நேரம். அப்புறமா பார்த்திங்கன்னா ராத்திரி ஒரு 10 மணிக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு ஜாபும் போயிடுச்சு, எல்லாமே இதுவாகிடுச்சு, எனக்கு வந்து இனிமேல் நான் வந்து வாழவே பிடிக்கல, நான் வந்து பேசாமல் வந்து இந்த வடலூர் தாண்டி ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நான் வந்து துறவர இதில் நான் வந்து போயிட போகிறேன், அங்கே போயிட்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து என்னை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கூட நான் தெரிவிக்கல, கடைசியாக நான் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் நான் பேசிட்டு போகிறேன், அங்கே போனேன்னா மொபைல்ஸ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் ஃபோன்ஸும் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன், நீ வந்து என்னை ரீச்சும் பண்ண முடியாது, அதனால் இனிமேல் நீ வந்து என்கிட்ட பேசவும் வேண்டாம், நான் வந்து யாரையும் பார்க்கவும் போகிறதில்ல, எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் 10 மணிக்கு, நான் கோயம்பேட்டிலேருந்து. அதுக்கப்புறமா நான் அவரை பிடிச்சி சமாதானப்படுத்தி அவரை வந்து பேசி அவரை வந்து இது பண்ணிவிட்டு அப்புறமா நான் சொன்னேன், நீ வந்து ப்ரே பண்ணிவிட்டு வந்த ஓகே, ஆனால் ப்ரே பண்ணிவிட்டு வந்து ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொன்னார். நீ ப்ரே பண்ணிவிட்டு வந்தால் மாத்திரம் பத்தாது, நீ வந்து ரெகுலராக நீ வந்து இங்கே வரப்பாரு, நீ இங்கே வந்தினா தான் இந்த ஜெபங்கள் இங்கே நடக்கும்போது நமக்கே தெரியாமல் நமக்கு வந்து அற்புதங்கள் நடக்கும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாபங்களுடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கள் முறியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் கூட எத்தனையோ பேர் எத்தனையோ பாவ மூட்டைகளெல்லாம் சுமந்துட்டு வந்தாங்க, அதை நீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீ ரெகுலராக வரும்பொழுது மட்டும்தான் உன்னால் அந்த விடுதலையை நீ பெற முடியும். இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு இஷ்டம்னா நீ வந்து பாரு, நான் வந்து கம்பலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவரும் வந்து என் பேச்சை கேட்டு நான் வந்து கம்பல் பண்ணாமலே அவர் இங்கே வந்தார். அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறமாவே வந்து அவருக்கு வந்து ஒரு நிறைய அவருடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் இருந்தது. அது எல்லாமே நான் சொல்கிறத விட அவர் பேசினாலே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அவர் வாயாலே நீங்கள் வந்து கேட்டுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலாக நான் வந்து பிரதர் சொன்ன மாதிரி, அருள் சொன்ன மாதிரி ரொம்ப மனசு உடைக்கப்பட்ட நிலையில் தான் நான் இருந்தேன். நான் வந்து ரொம்ப மனுஷங்களே வேணாம், பொய்த்து போன நிலைமை, யாரும் எனக்கு வேணாம், ஆதரவே தேவையில்லைன்ற முறை, கூட இருந்த மனைவி எல்லாமே ஏமாற்றப்பட்டு துரோகத்தை சந்தித்து அதுக்கப்புறம் காசு இழந்து பணம் இழந்து ரொம்ப என்னை பற்றி ரொம்ப ஒரு இதுவாக, அதுக்கப்புறம் வேலையும் இழந்து எல்லாமே சோதனை, எங்கள் இடத்துலையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே இல்லாத நேரத்தில் தான் இவரை நான் சந்தித்தேன். அவர் சொன்னது போல் ஆரம்பத்தில் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை, தெய்வ பக்தி, எங்கள் ஃபேமிலி வந்து ஹிந்து ஃபேமிலி, ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப அந்த பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதில் இன்வால்மெண்ட் உள்ள இது. நான் வந்து ரொம்ப தெய்வ பக்தி செலுத்தி ரொம்ப இதில் தான் இருந்தேன் ஆக்சுவலாக.
அதனால் ரொம்ப வெறுத்துட்டேன். நம்ம இவ்வளோ வேண்டி இவ்வளோ செஞ்சு எங்கேயுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுவாகிட்டேன். நான் இங்கே ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்தப்போ பாஸ்டர் சொன்ன முதல் வார்த்தை எங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தோடு எவ்வளோ இதோடு இங்கே வந்திருப்பீங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பிரச்சனை எங்கேயுமே தீராது, இங்கே நீங்கள் இயேசு இடத்துல வந்தீங்கன்னா தான் என்ன பரிகாரம் பண்ணுங்கள் என்ன இது பண்ணுங்கள் எதுவுமே நடக்காது, நீங்கள் நம்பி வந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார்னு சொன்னார். அதே போல் எனக்கு நடந்த ஒரு அற்புதமும் மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமாக நடந்தது. எனக்கு நான் வேலை இழந்து எல்லாம் இருந்த சூழ்நிலையில் பிரதர் அருள் சொன்னப்பில் இங்கே வந்து நீ வந்து வேண்டுதலை வச்சுட்ட, உனக்கு எதுவும் நடக்கலைன்னு நினைக்காத, நீ வந்தினா தான் உனக்கு நடக்கும்னு சொன்னப்போ நான் அதுக்கப்புறம் இங்கே வந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளும் ஆசீர்வாதமாக எனக்கு இருந்தது. எனக்கு பிரதர் சொல்கிற அந்த வார்த்தையாகட்டும், எல்லாம் பாஸ்டர் சொல்கிற அந்த வார்த்தையாகட்டும், அவர் எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அவர் நாவல் அந்த ஏசி குடியிருந்து சொன்ன மாதிரியே இருந்தது. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, நான் ஆசீர்வதிப்பேன், நான் எல்லாமே உனக்காக செய்வேன், நீ கவலைப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு சொன்னார். அதே போல் எனக்கு ஆச்சு ஃபஸ்ட் நடந்த முதல் அற்புதம். அவர் சொன்னார், ஏடிஎம்மில் வந்து நான் வந்து ஏடிஎம் மிஷினை ஏமாத்திடுச்சுன்னு. எனக்கு அதில் வந்து ஒரு அமௌண்ட்டு பணம் வந்து நான் டெபிட் ஆகிடுச்சு, எனக்கு திருப்பி அது வரவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி காசும் இந்த மாதிரி போகுது, நான் என்ன தான் பண்ணுறது, நான் யாரையும் நான் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன், இந்த மாதிரி ஆகுது அப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் அப்போ வந்து பைபிள் எனக்கு கொடுத்தாப்புல ஃபஸ்ட்டு, நீ வந்து இதை வந்து படி, சங்கீதம் அந்த 118வது வசனத்தை வந்து அது ஃபுல்லாக படி, நீ கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார்ன்றதை படி நீ அப்படின்னு சொன்னாப்புல. அது நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஒரு ரொம்ப அப்போ இன்வால்மெண்ட் ரொம்ப, ஏன்னா வந்து கடவுளை நம்பி வெறுத்து போன ஒரு சுச்சுவேஷன் இருக்க மனுஷன் நான், அதனால் அப்படி இருந்தேன். அந்த மாதிரி இதில் நான் அது ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் படித்த எனக்கே என்ன ஆச்சு, ஒரு நாள் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அமௌண்ட் அப்படியே கிரெடிட் ஆச்சு. கிரெடிட் ஆனது மட்டும் இல்லாத கர்த்தர் செஞ்ச மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, டபுள் மடங்காக எனக்கு கிரெடிட் ஆச்சு. அந்த 7000ன்றது அடுத்தது 6000 வந்துட்டு வட்டியோட எனக்கு. நான் அது உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். நான் அதான் அருள் அவங்க அம்மா கிட்ட கூட சொன்னாப்புல, அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ, ஆமாம் கர்த்தர் வந்து எது செஞ்சாலும் நன்மை வந்து இரட்டிப்பாக தானே உனக்கு கொடுப்பாரு, அது பைபிள்லேயே சொல்லியிருக்கேன் அந்த வாசகம், அதுதான் அவனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத அவங்க குடும்பத்துலேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அந்த பைபிள் எப்படி படிக்கணும், எப்படி இது பண்ணணும், நீ எப்படி ப்ரே பண்ணணும், ஜெபிக்கணும், அருளோட அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அருளும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் எனக்கு நடந்த 2வது அற்புதம் வேலை வந்து ரொம்ப எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல. இந்த மாதிரி வேலை நடந்துச்சு. எந்த வேலைக்கு போனாலும் கோர்ட்டு வாரம் போக வேண்டியதாக இருக்கே, நான் தப்பே பண்ணல ஆனால் தண்டனை அனுபவிக்கிறேன்னு ரொம்ப வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நான் அப்போ வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருந்த இடத்துலேருந்து எனக்கு இன்டர்வியூ கால் வந்திருந்தது. அது எப்படின்னா, அந்த இன்டர்வியூ காலை அட்டன் பண்ணும் போதே எனக்கு அது மனசில் பயங்கரமான ஒரு பாசிட்டிவான இது, என் கூட இயேசு இருக்கிறத நான் உணர்றேன். நான் அந்த இது எப்படி இருந்ததுன்னா, அங்கே அந்த இன்டர்வியூ கூட பெருசாக கூட நான் ஒரு இது எதுவும் பேசலை. ஆனால் என்னை செலக்ட் பண்ணுற அந்த மேனேஜர் உள்ளே பேசுகிறாரு, அந்த 3 பேர் வந்திருந்தாங்க இன்டர்வியூவில், அவங்களாம் வேண்டாம், அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறவர் வந்து நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயே அந்த இன்டர்வியூ என்ன நடந்ததுன்னு என் காதில் விழுந்தது. அதுபடியே செலக்ட் ஆன எனக்கு அந்த வேலை கிடச்சிது. வேலை கிடச்சது மட்டும் இல்லை, நிம்மதியான வேலையை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. எனக்கு பொதுவாக அந்த வேலையில் சங்கடம், அந்த சுச்சுவேஷன், அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது கூட நான் கஷ்டப்பட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நிம்மதியான வேலையை எனக்கு கொடுத்து, அது மட்டும் இல்லாத அந்த வேலையில் வந்து நிறைய பேர் எனக்கு போன உடனே பிடிக்காத ஜனங்களாக இருந்தாங்க. எனக்கு வந்து என்கிட்ட சரியாக பேசாமல் செட் ஆகாமல், அது எனக்கு அருள் சொன்னாப்புல, நீ வாசலில் நுழையும் போதே நீ சொல்லு, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற உனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காரு கர்த்தர், உனக்கு பிசாசுகளோட வாய்களை கட்டுவேன், கண்களை குருடாக்குவேன், காதை செடாக்கும், நீ சொல்லிட்டு போ, உனக்கு எல்லாமே நன்மை நடக்கும்னு சொன்னாங்க. அது நான் அதே மாதிரி சொல்லிட்டு போனேன். அங்கே எனக்கு யார் எதிரியா இல்லை கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸானது மட்டும் இல்லாத அவங்க யார் என்னெல்லாம் தாக்கினாங்களோ அவங்க பிரிஞ்சுட்டாங்க. எல்லாருமே அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு எல்லாருக்குமே. இயேசு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு பாருங்க. உண்மையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை வந்து ஒன்றும் நிச்சயம், ஒன்று சத்தியம். என்னை வந்து நான் எத்தனையோ கோயில் போயிருக்கேன், எத்தனையோ இடத்துல என்னென்னமோ பரிகாரங்கள் பண்ணியிருக்கேன், எங்கேயுமே தீராத என் பிரச்சனை இங்கே வந்ததுனால தான் தீர்ந்துட்டீங்க. இங்கே அது மட்டும் இல்லாது, இந்த ஆலயத்தில் இது தேவன் உலாவற ஆலயம். இந்த இடத்துல நீங்கள் பேசுறது, நீங்கள் ஜபிக்கிறது எல்லாமே தேவன் கேட்டுட்டு தான் இருக்கார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான இடம் இது. பாஸ்டர் சொல்லக்கூடிய அந்த இதில் ஒரு வார்த்தையில் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேங்க, நீங்கள் என்ன கஷ்டத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும், இன்றைக்கி யார் புதுசாக வந்திருந்தாங்களோ, நான் இயேசுவை எப்படி ருசிச்சனோ அதே மாதிரி நீங்களும் இயேசுவை ருசிக்க உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட கஷ்டம் எல்லாமே போயிடும். உங்களோட இயேசு பேசுவார். எனக்கு என்னென்ன அற்புதம், உடைக்கப்பட்ட மனநிலையில் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். எனக்கு ஜனங்களே இல்லை, அதை பொய்த்து போனப்போ எனக்கு ஜனங்களை கொடுத்தார், வேலையை கொடுத்தார். வேலையை கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த கோர்ட்டு வாரம் போகிறது என்ன தெரியுங்களா ஆச்சு, ஜட்ஜே கோர்ட்டுக்கு வரலை.
அதனால் 6 மாதம் நான் கோர்ட்டுக்கே போகல. நான் கோர்ட்டு படியே இன்னைக்கு வரைக்கும் நான் மிதிக்கலை. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். நான் எனக்கு கோர்ட்டு படியும் மிதிக்கலை, வேலையும் நிம்மதியாக பார்க்குறேன். நான் வேலையில் உள்ளவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. வீட்லேயும் ஒரு சமாதான சூழ்நிலை. எங்கள் வீட்டில் சொன்னது போல் கிறிஸ்துவர்கிட்ட பழகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பான சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்னா, எங்கள் வீட்டில் சர்ச்சுக்கு போகிறேன்னு நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் எல்லாமே தெரியும். ஆனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு அவங்களோட அந்த பழைய இதுலேருந்து வர முடியல. ஆனால் இருந்தாலும் என்னை வந்து அவங்க வந்து சரி அவன் விருப்பம் என்னவோ அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதனால் எனக்கு வீட்லேயும் ஒரு சமாதானமான சூழ்நிலையை கொடுத்து எல்லாமே மாற்றி இன்னமும் என் கூட இருக்கார். அந்த வேலையில் வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், ஏதோ அப்போ நடந்துருச்சு. அதேமாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு பரிகாரம் நடந்துச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்படிலாம் கிடையாது. கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிச்சார்னா அது சம்பூர்ண ஆசீர்வாதமாக என்றைக்குமே அது இருக்கும். அது இதை பாஸ்டர் எனக்கு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாமே பாஸ்டர் எனக்கு போதித்த வார்த்தைகள் எல்லாமே இங்கே அவர் சொன்ன வார்த்தைகள் தான். அவர் மூலியமாக இயேசு பேசுகிறத நான் அறிஞ்சேன். அவர்கிட்டயே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களோட வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குது. அவ்வளோ ஒரு மன தெளிவு இல்லாமல் வரவங்களுக்கு அப்படியே வாழ்க்கையே மாற்றுது. அது மட்டும் இல்லை, நான் சொன்னபடி அந்த டிலன் எனக்கு அற்புதம் செஞ்சாருன்னு சொன்னீங்களா, வேலையை கொடுத்து சில வேலைகள்லாம் என்னால் செய்யவே முடியாது. எப்படி அது எனக்கு தெரியாத வேலையில் மாட்டிக்குவேன். நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறதுனால சில பேர் எங்கள் சாஃப்ட்வேர் நண்பர்கள் வந்திருப்பாங்க. அது சொன்னால் புரியும். ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆகிடும். ஹார்ட் டிஸ்கில் அந்த கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதே தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஈவினிங்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சாகணும், கொடுத்தாகணும். நான் இயேசு நோக்கி ஜபிச்சேன். நான் அவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அவரை நான் கூப்பிட்டேன். அந்த வேலை அந்த கிராஷ் ஆன ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆச்சு. அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னே தெரியாது. இந்த மாதிரி பல அற்புதம் எனக்கு ஏசு செஞ்சார். ஒரு நாள் எனக்கு அற்புதம் தான். அருளுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஏசு இந்த அற்புதத்தை பண்ணார், அந்த அற்புதத்தை பண்ணாருன்னு சொல்லிட்டு. அதில் நான் ஜபாவியனில் ஊற்றி ஜபிக்கக்கூடிய அந்த இதுவும் எனக்கு ஏசு கொடுத்துருக்காரு. அவனே பார்த்துட்டு ஒரு நாள் சொன்னான், இந்த மாதிரிலாம் நீ ஜபிச்சதை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு. அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு அற்புதமும் நீங்கள் காணாத அற்புதம்லாம் ஏசு செய்யறதுக்கு உங்களுக்காக காத்துட்ருக்கார். என் வாழ்க்கையில் எப்படி இன்னைக்கு நான் துக்கப்படலை, இன்னைக்கு நான் வருத்தப்படலை, தன்னம்பிக்கை இல்லாமல் இல்லை, நான் மிக தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நான் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷத்தோட இருக்கேன். அவ்வளோ எனக்கு இயேசு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு செய்யக்கூடிய வேலை எனக்கு இயேசு கொடுத்துருக்காரு. என் கூடவே இருக்கார். எனக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், எல்லாமே எனக்காக கர்த்தர் செய்கிறார். அவருக்கு இத்தனைக்கும் நான் வந்து சில விஷயங்கள் உண்மையாக கூட இல்லை, ஆனால் அப்பையும் என்னை கைவிடாத தண்டிக்காத ஒரே தெய்வம், நான் நேசிக்கிற எல்லாரும் நேசிக்கிற அந்த இயேசு தான். இன்றைக்கி அந்த இயேசு எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பார். நீங்கள் நம்பி வந்திருக்கீங்க, என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாமே சகலமும் இயேசு உங்களுக்கு துணையாக இருந்து இன்னையிலேருந்து ஆரம்பமாக போகுது. உங்களுக்கு நீங்கள் அதுக்கு ஒன்று தான் பண்ணணும். இயேசுவை உங்கள் மனவாசல் திறந்து அவரை வான்னு நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு அவர் எல்லாம் செய்ய காத்துட்ருக்கார். மிகவும் அன்பான தெய்வம். நான் எப்படி என் லைஃப்பில் ஒரு நாளும் ருசிச்சு நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கணும், அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். உண்மையிலே வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு பாஸ்டருக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. நான் அவர்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பேன், நான் இயேசு சாட்சி சொல்லணும் என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பின்னாடி என் லைஃப்பில் வந்து நானும் சொன்ன மாதிரி எவ்வளோ கோயில் குளம் எல்லாம் போயும் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நான் எதுவும் கண்டதே கிடையாது. நான் அது எந்த மதமாக இருந்தானே, எந்த இதுவாக இருந்தானே, இது ஆக்சுவலாக மத மாற்றம் கிடையாது, மனமாற்றம். எல்லாருக்கும் சொல்லிக்கிறது நான் அதுதான். யாருமே வந்து மதம்னு இது நினைக்காது. இயேசு வந்து பொதுவான தெய்வம். இயேசு இந்து தெய்வம், மற்ற தெய்வம் அப்படிலாம் கிடையாது. பிற ஜாதிகளை அவர் வந்து ஆசீர்வதிக்க அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து தெய்வமாக மட்டும் பார்க்காம எல்லாரும் ஆசீர்வதிக்க தெய்வமாக நீங்கள் பாருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க மிகவும் வந்து பிரியப்படுறார். உங்கள்கிட்ட